என் ஹஸ்பண்ட் ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறாரு, 10 ரூபா 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. நாங்களாம் என்ன புள்ளைய பெற்று வளர்க்காமையா இருந்தோம், நீங்கள் அவங்க ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கும். ஸோ பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் தப்பு, பட் கைடன்ஸ் இஸ் வெரி மச் நீடட். You have been always inspiring and I am a very big fan of the work that you do. அது சொல்லணும் உங்களை பார்த்து நான் when you called I was like no, I am definitely going for this because you are one major reason who's been influencing me. இப்போ நிறைய வந்து ஆக்சுவலி பேரண்டிங் வீடியோஸ் ஒரு பேரண்டிங் கோச்சஸ் நிறைய இப்போ வந்து பேரண்டிங் எப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனால் ஐ ஃபீல் லைக் பேரண்டிங் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ஹீல் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் டிஸ்கவரி கண்டிப்பாக பண்ணணும். வி ஹேவ் டு ஒர்க் ஆன் அவர் செல்ஃப் பிகாஸ் நம்ம ஒரு பேரண்டிங் பண்ணும்போது நம்மளுமே பசங்களோட சேர்ந்து வளர்றோம். அப்போ நம்ம எவால்வ் ஆகாமல் இருந்து நம்ம அவங்கள வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சா கஷ்டம். ஸோ வி ஆர் மாடலிங். நம்மள பார்த்து தான் நம்ம பசங்க நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்னவா அவங்க வரணும்னு நினைக்கிறாங்களோ அதுவாக நம்ம ஃபஸ்ட்டு மாற ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீ வந்து ஒரு டீசெண்டாக நீ பேசுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நீ வந்து மரியாதையாக பேசுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண எல்லாத்தையும் விட அமைதியா இரு, அதுதான் ரொம்ப பெரிய இதுவாக இருக்கும். ஸோ உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ ஸ்டாண்ட் அப் பண்ணணும், உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம மாடல் பண்ணி காமிச்சா இட்ஸ் ஈஸி, அவங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதை கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா அவங்க எப்பயுமே ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறம் பசங்க நீங்கள் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறதுல வந்து எந்த அர்த்தமும் இல்லை நினைக்கிறேன். when you know to manage your time, அதை பார்க்கும்போது பசங்களுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க டைமை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சு. ஆக்சுவலி அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ இட் ஹேப்பன் டு மை செல்ஃப். நான் என் பையன் வந்து ஃபோன் எடுத்துட்டு இந்த ரூம்ல வந்து ஃபோன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்ரூம்ல ஃபோன்ஸ் நாட் அலவுட் போட்டேன், அடுத்து பெட்ரூம்ல ஃபோன்ஸ் நாட் அலவுட் போட்டேன். பட் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நான் வந்து யாராவது கேட்குறாங்க பாருங்க, ஐ டேக் த ரூம், அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி மார்னிங் he sees the phone, he's like பாத்தியா அங்கே ஃபோன் இருக்கு. தென் when I stopped taking the phone inside the room, he automatic எடுத்தோன்னு நான் அவனை எதுவும் ஃபர்ஸ்ட்ல சண்டை, he is a teenager, obviously he's going to fight with me. அப்போ ஆனால் slowly it reduced, then he started like அவனே யூஸ் பண்ணிட்டு வெளியில வச்சுட்டு and then he comes inside the bedroom. So that's something like அந்த மாதிரி நம்ம when we start following it, it automatically passes on to them. அதே மாதிரி whenever I am anxious, he becomes highly anxious. அது கண்டிப்பாக இட்ஸ் கண்டேஜியஸ் தான். நம்ம பேரண்டிங் நம்ம பண்ணுற விஷயங்கள் அது நாளைக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் வரைக்கும் அது பாதிக்கும். ஆக்சுவலி நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றதுமே அவங்க ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக ஃபியூச்சரில் பாதிக்கும். ஏன்னா இப்போ எஸ்பெஷலி இந்தியன் சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஹக் பண்ணிக்கிற மாட்டோம், ரொம்ப நம்ம பசங்க முன்னாடி நம்ம ரொம்ப லவ் காமிச்சிக்க மாட்டோம். பட் ஆனால் அதில் தான் ஆக்சுவலி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு லவ்ன்றது இப்படி தான் இருக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து பசங்க நம்மளை பார்க்காம அவங்க ரிலேஷன்ஷிப்பில் அவங்களால அதை கொண்டு போக முடியாது. ஸோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் நம்மளுமே மாடல் பண்ணி சில விஷயங்களை காமிக்கணும், நம்ம பசங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி when you're a mother to a son, டாட்டர் உடைய அம்மாங்கிறத விட ஒரு பையனோட அம்மாங்கும் போது யூ ஹோல்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு திஸ் சொசைட்டி, டு அதர் விமென். ஸோ அதனால ஐ ஃபைண்ட் இட் லைக் ஐ காட் டு டூ திஸ் எல்லாமே ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப அவேர்னஸோடு பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அண்ட் ஐ கீப் டெல்லிங் அதர்ஸ் ஆல்சோ, ஏன்னா இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். You got to bring up a son in such a way that he never disrespects another woman. And I keep saying என் பையனுக்கு வரைக்கும் யாரையுமே வாடி போடின்னு கூப்பிட்டது கிடையாது. And I'm very proud of that. He's never addressed anyone. And then I keep saying, he asked me like, is there anything that I'm really proud of? There's a lot of things that I'm proud of, but it's something that, so it is my responsibility to do that. So நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு எப்படி நம்ம கொண்டு வரோங்கிற பையனை கொண்டு நம்மளுக்கு மட்டும் அது கிடையாது, the whole society will reflect upon that. கண்டிப்பாக. சரி, ஆனால் நான் பார்க்குறது எப்படின்னா ஒரு லாஸ்ட் ஜெனரேஷனோட மதர்ஸ்லாம் வந்து பொண்ணுங்களை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னா லைக் ரொம்ப ஃபினான்ஷியலி இண்டிபெண்டண்டாக இரு, ரொம்ப நீ ஸ்ட்ராங்காக இரு, நீ ஸ்டாண்ட் அப் பண்ணு. அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஏன்னா அவங்களால அவங்க ஹஸ்பண்டை கண்ட்ரோலாக அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்களால இருக்க முடியலன்னா வாட் ஷி ஹஸ் மதராக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே பொண்ணுங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக வளர்க்கணும், இண்டிபெண்டண்டாக வளர்க்கணும், அவங்க ஹஸ்பண்டை வந்து அவங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இதில் வளர்த்துருக்காங்க. பட் அதே வைஸ் வேர்ஸாக பார்த்தீங்கன்னா பசங்களோட அம்மா எப்படி வளர்த்துருக்காங்கன்னா, உன் அப்பா என்ன நல்லா பார்த்துக்கலாம், ஆனால் நீ உன் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோ, நீ வந்து அவளை ரொம்ப டேக் கேர் பண்ணு, ஆனால் நீ வந்து அவளை வந்து என்ன நான் இருந்த மாதிரி நீ அவளை உங்கள் அப்பா என்ன வச்சுக்கிட்ட மாதிரி நீ அவளை வச்சுக்காத அப்படி சொல்லி இந்த மாதிரி ரெண்டு கான்ட்ரடிக்டரியாக வளர்க்கும் போது இன்னைக்கு ஐ ஃபீல் லைக் லாட் ஆஃப் பீப்புள் கெட் ஸ்ட்ரகிள் இன் த ரிலேஷன்ஷிப் வித் திஸ்
இப்போ பொண்ணுங்க வந்து இப்போ பசங்க இப்போ ஒரு ஒரு இன்டர்வியூவில் அழகாக ஆக்சுவலி ஜெயம் ரவி சார் சொல்லியிருந்தாரு, ஆக்டர் ஜெயம் ரவி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நான் சேஃப்டியாக ஃபீல் பண்ணேன். ஒரு மென் அதை சொல்றது வந்து ஆக்சுவலி இன்னைக்கு அது ஜெனரேஷன் ஒரு வல்னரபிள் சைடு வெளியில சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் மச் நீடட்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம எப்பவுமே சேஃப்டி செக்யூரிட்டி இது எல்லாமே பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது பசங்களுக்குமே அது தேவை. அவங்களுக்குமே ஒரு எமோஷனல் டவுன்ஸ் இருக்கும், அவங்களுக்குமே வந்து ஒரு அன்சர்டனான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு பயமான ஒரு இடமா கூட அது இருந்திருக்கலாம். ஸோ எப்படி ஒரு விமனுக்கு நம்ம சில விஷயங்களை எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி மென்னுக்குமே அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பொண்ணுங்க ஹெல் கோத்ரூ பண்ணுறாங்கன்ற மாதிரி இன்னைக்கு நிறைய ஹஸ்பண்ட்ஸுமே ஹெல் கோத்ரூ பரிதாபங்கள் நான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு ஒரு இது இருக்கும், என்னப்பா ஏன்பா கோவமா இருக்குன்னு கேட்டு இருந்தா he will tell இதனால தான் இருக்கேன். and she keeps throwing that on his face. அந்த மாதிரி ஒருத்தங்க நம்மளை நம்பி ஒரு விஷயம் சொல்லும் போது, எஸ்பெஷலி men when they come and share with you, you shouldn't அதை உடனே போய் அவங்க அதை அப்படியே இது பண்ணி சொல்ற. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் they don't feel safe. Yes, that is another reason that they don't open up with you. ஆமா, அதே மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ எதையுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேற. அவங்க சொல்லும் போது இவங்க வந்து அதுக்கு மேல கொஸ்டின்ஸ் கேட்டோ இல்லைன்னா அது ஒரு அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து சண்டை போடும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த ஃப்ரீடமே இருக்காது பேசுறதுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த மென் after they go home they go silent. எதுக்கு சண்டை, இன்னைக்கு நம்ம பேசாம இருந்தா சண்டை இல்லை. அப்போ ஒரு இடத்துல அவங்களால எங்கேயுமே கம்யூனிகேட் பண்ற ஒரு ஸ்பேஸ் ஹோம் இல்லாம இருக்குதுன்றது வந்து நிறைய விமனுமே ரியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான் இல்லைன்னு சொல்லல, பட் ஆனால் அந்த டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம தான் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது. அந்த இதுல வந்து ஆல்வேஸ் நான் தான் அந்த அட்டென்ஷன்லேயே இருக்கணுங்கிறது. இட்ஸ் ஆக்சுவலி நீங்க நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றதுல நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் டிவோர்ஸஸ்க்கு என்ன ரீசன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ் ஆக்சுவலா. என்னன்னா ஒரு வல்னரபிள் சைடை சேஃபா உன்கிட்ட சொல்ல முடியலங்கிறது, அண்ட் தென் ஆல்வேஸ் எனக்கு ஒரு அந்த அட்டென்ஷனே கிடைக்கலங்கிறது. ஆனால் நியாயமும் வந்து கேட்பாங்க, எனக்கு அவன் அட்டென்ஷனே கொடுக்கல, எனக்கு அந்த அட்டென்ஷனே கிடைக்கல. பட் தி திங் இஸ், why do you need it? அந்த question has to come, right? Why do you even need it? You have yourself first. நீயே உனக்கு அந்த அட்டென்ஷனை கொடுக்கல, நீயே ஒன்று அந்த another abused word, self love. எல்லாரும் இப்போ எதுக்கு எடுத்தாலும் செல்ஃப் லவ் அது என்ன நானே அதிகமாக யூஸ் பண்ற வேர்ட். யூஸ் பண்றது தப்பு இல்லை, பட் we know the meaning of it. Knowing the real meaning of it is very. எது செல்ஃப் லவ் அப்படின்றது செல்ஃபிஷ்க்கும் செல்ஃப் லவ்க்கும் ஒரு லைன் இருக்கு. கண்டிப்பா அது ஒன்று. ஆல்வேஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறத விட how much do you provide? More than everything, do you provide it to yourself first? அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, லைக் when your cup is not filled, நீங்க வந்து அதை மற்றவங்களுக்கு நீங்க வந்து அதை ஷேர் பண்ணவே முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த லவ்வை ஃபீல் பண்ணாம அந்த லவ்வை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு பார்ட்னருக்கு இப்போ நான் எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அதே அந்த பார்ட்னருக்குமே தேவைப்படும் அப்படின்ற அந்த ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி இப்போ ரிலேஷன்ஷிப்ஸ்ல நிறைய கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய கிளைண்ட்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்க்குறேன், அவங்க எல்லாரும் வந்து சொல்றது அந்த மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்ல அவங்க சொல்றது வந்து என்னால் வீட்டில் பேசவே முடியல, எது பேசினாலும் சண்டை வருது, அண்ட் நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இப்போ பார்த்தா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு எனிமி மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்றதுலாம். பிகாஸ் we don't sit and listen. அவங்க பேசணும்னு வரும்போது நீங்கள் ஒரு ஜட்மெண்ட் மோடில் போயிடுறீங்க. அவங்க ஏதாவது சொல்லணும்னு வரும்போது உங்களால் அதை ரிசீவ் பண்ண முடியல. இது கம்யூனிகேஷன் வந்து ஒரு ஒரு பெரிய மேஜர் ரோல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ளே பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் திஸ் क्वेश्चन. See, அதுதான் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். என்னன்னா கம்யூனிகேஷன் தான் இங்கே ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனையாகவே இருக்குது. சம்டைம்ஸ் வி ஓவர் கம்யூனிகேட், சம்டைம்ஸ் வி அண்டர் கம்யூனிகேட். ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கம்யூனிகேட் பண்ணுறது மிச்சம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம். ஸோ த கம்யூனிகேஷன் இஸ் ஸ்கில். அதான் மேடை ஏறி பேசுறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது. when we both sit and talk heart to heart, that is the communication that we need to do on regular basis to understand. Being honest, just not honesty is not going to help you. Being transparent is also going to help you really good with relationships. So how do you have transparent communications is more important. These are the things. நம்மளுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி பண்ணால் பெட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பே இல்லை. அந்த பர்டிகுலர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரணும். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் லைக் இப்போ ஒரு விமன் வந்து டைம் எனக்கு ஹஸ்பண்ட் ஸ்பெண்ட் பண்ணல, என் கூட பேசலை, எனக்கு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சேஸ் பண்ண அவங்க நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப விலகி தான் போவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தேன் யூ ஜஸ்ட் சிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே நம்ம எப்படி இதை கம்யூனிகேட் பண்ணலாம், எப்படி பேச வைக்கலாம். அப்போ நான் நிறைய தடவை நான் இதை சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் பேச ரெடியாக இருக்கேன், பட் அவங்க பேச ரெடியாகவே இல்லை அப்படின்னு. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுக்கு when they really need help, அப்போ ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிறது தப்பே இல்லை. ஏதோ பிரச்சனை வந்தால் தான் நான் வந்து போகணும், ஐயோ கவுன்சிலிங் போகிறதோ இல்லைனா கோச்சிங் போகிறதோ, ஏதோ நமக்கு ப்ராப்ளம் இருந்தா இல்லை அவங்க ரிலேஷன் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம அவங்க கிட்ட போய் சொன்னால் அவங்க நம்மளை பிரித்து விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் they think and they don't get help. மென்னுக்கு அது அதிகமாக இருக்கும். ஐயோ அந்த பொம்பளைகிட்ட போறியா, என்ன ஆக போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். See, that's what. See, communication வந்து how do you handle your conflicts
அது அது தட் இஸ் வேர் த கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குன்னா, ரெண்டு பேருக்கும் ஆப்வியஸாக எனி ஹியூமன் பீங், எங்கே நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம், வண்டி ஓட்டிட்டு போகிறோம், அங்கே ஒரு பிரச்சனை வரும், ஸோ அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ எங்கே போனாலும் நம்மளுக்கு அந்த கான்ஃப்ளிக்ஸ் இருக்க தான் போகுது. அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, அந்த கான்ஃப்ளிக்ஸை வந்து either we completely abandon, அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறோம், இல்லையா ஓவர் இன்டல்ஸ் பண்ணி அதை பெரிய சும்மா இருந்தது சொரிஞ்சு ரொம்ப பெருசாக்கிடும். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ஸை எப்படி ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் இட்ஸ் மேஜிக் தட் யூ கேன் டூ இன் யுவர் ரிலேஷன்ஷிப். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஆக்சுவலி வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம போய் ஒரு ஒர்க்குக்கு போகிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பிகாஸ் பார்ட்னர் எப்படி சால்வ் பண்ணணுன்னே பார்ட்னருக்கு தெரியாது. என்னோட ஃபீல்டில் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசினாவே சண்டை, அதுக்கு தான் என்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு சொல்லுவீங்க பாருங்க, அதுக்கா இவ்வளோ போராடுன்னு வந்து சொல்லுவீங்க பாருங்க. அப்படி தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்ட் வித். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பேசுனாவே சண்டை, பார்த்தாவே சண்டை, பக்கத்தில் இருந்தாவே சண்டை, தென் ஹவு டு வி சிட் அண்ட் மேக் இட் அன் எமிக்கபிள் செப்பரேஷன் அப்படிங்கும்போது கஷ்டம் தான். பட் அதுக்காக பேசாமையும் இருக்க முடியாது, பிகாஸ் யூ பிரிங்கிங் அ சைல்டு. You are responsible for the child. How do you give that emotional safe environment for your child? That matters more. So you have to give up a lot of things. You will have to get down. You will have to come. அந்த உங்களோட காம்னஸ்ல நீ ஃபஸ்ட்டு வந்து எப்படி அந்த இடத்துலேருந்து அவர்கிட்ட எப்படி ரீச் அவுட் பண்ண போகிற, உன்னுடைய பாயிண்ட் என்ன, வாட்ஸ் யுவர் ஃபோக்கஸ் ரைட் நவ். யுவர் ஃபோக்கஸ் இஸ் நாட் அட்டெண்டிங் டு யுவர் ஓன், உன்னோட டிசைர்ஸை அட்டென்ட் பண்ணுறது இப்போ கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் ஆகலை, வெளில வந்திருக்க, இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன ஆக போகுது, அதுதான் உன்னோட ஃபோக்கஸ். அதை எப்படி பண்ணுற, அதுக்கு மெயின் இஸ் அபவுட் கம்யூனிகேட்டிங். ஹவு டு யூ டூ தட் இஸ் வாட் த ப்ரோக்ராம் இஸ் ஆல் அபவுட். கண்டிப்பாக. ஸோ இப்போது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நம்ம ஒரு கோச்சிங் செஷன்ஸோ இல்லைனா வந்து கவுன்சிலிங் செஷன்ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எடுக்கணும் போது சம்டைம்ஸ் அது காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். பட் நான் என்ன யோசிக்கிறேன், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பார்ட்னர் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கீங்க, அவேர்னஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க. அண்ட் தென் யூ கேன் ஜஸ்ட் அந்த நீங்கள் ஒருத்தரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டால் கூட ஒருத்தவங்க கொஞ்சம் ஈகோ இல்லாமல் கொஞ்சம் அந்த புரிதல் வந்துச்சுன்னா அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் பெட்டராக நீங்கள் வந்து ரெண்டு பேருமே அந்த பீக்கில் இருந்து ரெண்டு பேருமே வந்து அந்த சண்டையில் அந்த ஈகோவில் இருக்கும்போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ ஃபீல் லைக் எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் தட் மீன்ஸ் கப்புள்ஸாக நீங்கள் வந்து ஏன் கோச் பண்ண மாட்டேங்க. நான் சொல்லுவேன் இல்லை, இட்ஸ் இண்டிவிஜுவல். அவங்க ரெண்டு பேரும் கப்பலாக இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் தனித்தனி இண்டிவிஜுவல். ஸோ அவங்களுக்கான அந்த விஷயங்களை அவங்க சொல்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ் தனியாக இருக்கும்போது இருந்தால் எனக்கு பெட்டர் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க, லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் அட் பி பெட்டர். நிறைய டிவோர்ஸஸ் அது சேவ் பண்ணோம், நிறைய செப்பரேஷன்ஸ் அது சேவ் பண்ணோம், நிறைய பசங்க லைக் கிட்ஸோட மனநிலையுமே ரொம்ப வந்து இந்த செப்பரேஷனாலேயோ இல்லைனா இந்த ஃபைட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இஷ்யூஸ்னால அவங்களுமே நிறைய இன்றைக்கி வந்து பாதிக்கப்படுறாங்க. பிகாஸ் இன்றைக்கி எல்லாருமே ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப் அப்படின்னு இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் நிறைய சொல்கிறாங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ்ங்கிற வார்த்தை வந்து அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி. See, financial independence is good. That's what you need. But it is not about dominating. It is not about your ego. It is about how do you bring stability in your life. So that has to happen in a proper way. And the emotional stability, ulla vandu financial stability, ulla varumbodhu you become more independent as a person. So that's when that saves your relationship. Be it with anyone, that not just with your spouse, but yara andhalume it saves a relationship. ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் விமன் எவ்வளோ முக்கியம் நீங்கள் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே முக்கியம் தான். பட் ஆனால் விமனுக்கு எவ்வளோ முக்கியம் நீங்கள் இட் இஸ் ஆக்சுவலி சேவ்ட் அ லாட் ஆஃப் மேரேஜஸ். நிறைய பேர் அது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் விமன் இருந்தால் அது வந்து மேரேஜஸ்க்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நோ, இட் இஸ் சேவ்ட் அ லாட் ஆஃப் மேரேஜஸ். People don't understand that. They take it very lightly. No, when you become financially independent, you respect yourself. உன் டிக்னிட்டியை உனக்கு நீ எதுக்காகவும் நீ விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ட் தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பெயின் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் பீன் கோயிங் த்ரூ ஃபார் அ லாங் டைம். ஸோ இதெல்லாம் நீ வரும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ரெண்டு பேருக்கும் ஈச் அதர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் நல்லா அதிகமாகும். நீயா நானாங்கிற சண்டை போடுறதுலே யூ see a lot of people in your life. You get influenced by a lot of people. அப்போ என்ன ஆகுதுன்னா the way you think, the thought process, everything changes. கண்டிப்பாக. So being financial independence is beautiful. It does wonders to your relationship. Anna, you have to draw the line where your ego comes and takes over that. அது இருக்கும்போது it's, as I said, the stability. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அதே மாதிரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சதுனால தான் இவங்க வந்து இப்போ ஒரு செப்பரேஷனுக்குள்ளே போனாங்க, இல்லை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால தான் இவங்க வந்து ஒரு டிவோர்ஸ்க்கு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டாக இருந்தால் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாததுனால எவ்வளோ விமன் கஷ்டப்படுறாங்க, பெயின் கோத்ரூ பண்ணுறாங்க, கிட்ஸ் முன்னாடி அவங்க எவ்வளோ நரகத்தை வந்து கோத்ரூ பண்ணுறாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் ஒன்ஸ் விமன் ஹேஸ் அ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஷீ நோஸ் வாட் ஷி வாண்ட்ஸ் அண்ட் வாட் ஷி டசன்ட் வாண்ட். அது வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுன்றது பெட்டர் தான். ஏன்னா நிறைய
ரிலேஷன்ஷிப் அது சேவ் பண்ணும். சம்டைம்ஸ் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும். இல்லை செட் ஆகலை அப்படின்னா டீசெண்டாக அது ஒரு பெட்டராக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ மென் தான் எப்பயுமே ஒரு ப்ரொவைடராக இருக்கணும் அப்படின்றது. இப்போ ஏன்னா இதுக்கு மென்னுக்கிட்டையுமே இந்த பிரச்சனை இருக்குது. நீ ராணி மாதிரி வீட்டில் இரு, நீ ராணி மாதிரி வீட்டில் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருஷம் கழிச்சு நீ வீட்டில் தானே சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லை. ஒரு கிளைண்ட் வந்தாங்க, என் ஹஸ்பண்ட் ஒரு நாளைக்கு என்ன சொல்றாரு, 10 தடவை 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லைன்னு தான் சொல்றாரு. 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீ வீட்டில் சும்மா தானே இருக்கன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு தான் உனக்கு அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த காசுக்கு கணக்கு 100 ரூபாய்னாலும் அதுக்கு நீ கணக்கு சொல்லு, நீ ஸ்பெண்ட் பண்ணால் அதை வேஸ்ட் தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு உமனுக்கு அப்போ எனக்கு என் காசு இருந்ததுன்னா பெட்டர் அப்படின்னு அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அவங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா அப்படி ஒரு these days if you look at men, they are like, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இரு, நீ போ சம்பாரி. இப்போ நீ வீட்லேயே இருக்கிறனால தான் என்ன பண்ணுற, நான் இல்லைங்கிற பிரச்சனை உனக்கு வருது. 2 பேருமே சம்பாதிக்கலாம், நீயும் சம்பாரி. அந்த இதுக்கு நிறைய வந்துட்டாங்க. ஆனால் எங்கே ஒரு இது அடி வாங்குதுன்னா, when lot of family members come together. ஸோ ஒரு பேரண்ட்டாக இருக்கும்போது அகெயின் எனக்கு நிறைய நேரம் இந்த காமெடி இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. உனக்கு தேவையானதை அவள் பண்ணலடா, உனக்கு தேவையானதை அவள் பண்ணலடான்னு சொல்லி what they have seen all their life is, அப்பாவுக்கு யார் ரொம்ப அதிகமாக இருந்தா, அம்மா தான் எல்லாமே செஞ்சு கொடுத்தா, எல்லாமே பண்ணி கொடுத்தா. அவனுக்கு அது இல்லாத போது he doesn't know how to handle, because அதே அம்மா அவனுக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா. கண்டிப்பா அவனுக்கு அது புதுசா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஐ ஃபீல் லைக் these days men are also changing. they want more fun. நல்ல காசு இருந்தா போதும், நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த பிரச்சனை வந்து இப்போ அதிகமா இல்லை, கம்மியாயிட்டே வருது. பிகாஸ் they understood the importance. கல்யாணமே பண்ணலான்னு 2 பேர் லிவிங் டுகெதர் இருந்தாலுமே they draw their finances so well. I know a couple, 2 பேரோடதும் தனித்தனியாக, they've been living together for almost 12 years now. They're not married, but then they have their finances cleared out so well, and it's working out so good between them. So that's as I said, it saves a lot of relationships. ஸோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு பையனோ இல்லை நம்ம பொண்ணோ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா இந்த பேரண்ட்ஸோட அந்த இன்வால்மெண்ட்டுன்றது ரொம்ப அதிகமாக சம்டைம்ஸ் இருக்கும். அதுவே அவங்களோட லைஃப்பை அவங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணும். ஏன்னா சில கேசஸ்லாம் நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லைனா வெளியிலேருந்து தான் அந்த பிரச்சனையே வரும், நாங்களாம் என்ன பிள்ளைய பெற்று வளர்க்காமையா இருந்தோம், அந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கும். ஸோ வாட் யூ திங்க், லைக் பேரண்ட்ஸ் இன்வால்மெண்ட் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? சரி, பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் தப்பு, பட் கைடன்ஸ் இஸ் வெரி மச் நீடட். பட் அது அவங்களுக்கு வேணும்னு அந்த கைடன்ஸ் கேட்கும்போது கொடுத்தா பெட்டரா இல்லை எப்படி? இல்லை, சம்டைம்ஸ் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் டிஃபர் தான் ஆகும். வி கேனாட் ஜென்ரலைஸ்டாக அதை சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக தேவைப்படுது. எங்கே தேவைப்படுதுன்னா, இப்போ ஃபினான்ஸாக ரிலேட்டடாக ஒரு அப்பாவோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா அவங்க நிறைய பார்த்துருக்காங்க லைஃப்பில். இதெல்லாம் தான் இங்கெல்லாம் தான் விட்ட. இன்றைக்குமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, யூ ட்ரஸ்ட் பீப்புள் வெரி ஈஸிலி, டோன்ட் டூ தட், அது பண்ணாத, அது மாற்று அப்படின்னு. பட் ஐ டூ தட். ஐ ட்ரஸ்ட் பீப்புள், ஐ லூஸ் மனி, அண்ட் தென் ஐ ரியலைஸ் லைக் ஓகே, பட் தென் தட் இஸ் மீ. அதுக்காக நான் ட்ரஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாதுங்க. பட் ஐ நீட் மை மதர் தே டு டெல் மீ தட் நோ, டோன்ட் டூ தட். ஸோ எந்த அளவுக்கு அங்கேயும் ஒரு பவுண்ட்ரி தான். ஐம் ட்ராயிங் அ பவுண்ட்ரி. இட் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஐ ஷுட் நோ வே டு ட்ரா அ பவுண்ட்ரி, ஈவன் வித் இஃப் இட் இஸ் வித் அ ஃபேமிலி. நீங்கள் ஒரு கப்பல் வந்து த ஹஸ்பண்ட் ஷுட் நோ வேர் ஹீ கேன், இந்த பவுண்ட்ரி தாண்டி அவங்க பேரண்ட்ஸ் உள்ள வரக்கூடாதுங்கிறத அவன் செட் பண்ணும். அதே அப்ளைஸ் டு த உமன் ஆஸ் வெல். ஷீ ஹேஸ் டு ட்ரா தட் into a boundary where her parents just cannot barge into it and take decisions in life. கரெக்ட். ஸோ ஆனால் அது நம்ம அந்த ஹெல்ப்பை நம்ம கேட்கும்போது அவங்க கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அவங்களா ஒரு சில கைடன்ஸ் கொடுக்கும்போது அது சம்டைம் அந்த சினாரியோக்கு சூட் ஆகாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன வந்து உங்கள் அப்பா வேலைக்கே அனுப்பல, நீ வந்து உன் ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பிச்சிருக்க, இது வந்து என்னது? ஆனால் அவங்களுக்கு வந்து ஆஸ் அ பார்ட்னராக என் ஒய்ஃபுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, அவள் வேலைக்கு போட்டோன்னு சொல்கிறது. அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் சிலது நம்மளுக்கு மேட்சே ஆகாது இந்த ஜெனரேஷனுக்கு. அந்த மாதிரி விஷயங்களில் அந்த இன்வால்மெண்ட் வரும்போது ஐ ஃபீல் லைக் தட்ஸ் நாட் ரைட். அண்ட் ஆல்சோ ஆஸ் பியூட்டிஃபுல்லி யூ செட், நம்ம பவுண்டரிஸ் நம்மளுக்கு தெரியணும். நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லலாம், சொல்லக்கூடாது. அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸுமே அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க என்டர் ஆகிட்டாங்க, ஒரு மேரேஜ் லைஃப் போயிட்டாங்கன்னா நம்மளோட பவுண்டரி நம்மளுக்குமே தெரியணும். நம்ம வந்து நம்ம போய் அவங்க லைஃப்பை வாழறது, நம்ம போய் அவங்களுக்கு நம்ம தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அது வந்து they have not been taught all that. They're not educated in that way. அவங்களுக்கு வந்து அது எந்த இடத்துல அது பண்ணணும் பண்ணக்கூடாது அது எதுவுமே அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல. இனிமேல் நம்ம அவங்களுக்கு உட்காந்து we cannot take them through a healing process. We cannot sit and take classes for them. So ஆனால் what we can do is, நம்ம அதை இது பண்ண வரும்போது அவங்க சொல்கிறத எதெல்லாம் எடுத்துக்கலாம், ஃபில்டர்.
இது வேணும் இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி நம்மளுக்கு இருந்ததுன்னா அது போதும். அது பெட்டராக அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். நிறைய நேரங்களில் நான் கேட்கும்போது என் அம்மா சொன்னதுனால என் மாமியார் சொன்னதுனால நம்ம சில பிளேம்ஸ் நம்ம அவங்க மேலேயும் போட்டுருவோம், நம்ம கிட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு கூட. ஈஸி தானே. ஆமாம், ஈஸி தானே. ஸோ அந்த விஷயம் வந்து ஆனால் தே ஹவ் டன் லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். நம்மளுக்காக அவங்க நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்காகவே மட்டுமே நம்ம வந்து எப்பயுமே அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கணுன்ற அவசியம். நம்மளுக்கு அந்த பிரித்து பார்க்க தெரிஞ்சு அதை நம்ம சம்டைம்ஸ் அவங்கள நம்ம ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டா கூட அதை நான் வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கேயும் அங்கேயும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே ஆக்சுவலி உங்கள் லைஃப் பெட்டர். சில பேர் இருப்பாங்க அங்கேயும் எஸ் சொல்லுவாங்க இங்கேயும் எஸ் சொல்லுவாங்க, அவ்வளோதான் பீஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி. ஸோ அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். நீங்கள் ஒரு விமனுக்கு நீங்கள் யூ ஆர் பீயிங் டென்டிஸ்ட், லைக் நீங்கள் ஒரு கான்ஷியஸ் அன்கப்ளிங் அண்ட் கோபேரண்டிங் கோச், இந்த மாதிரி நிறைய ஃபேஸஸ் வந்து நீங்கள் அந்த ஹேண்டில் பண்ணுறீங்க. பட் விமனுக்கு எஸ்பெஷலி நான் இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டேக் அவே மாதிரி இது வந்து கண்டிப்பாக நான் விமனுக்கு சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம், பட் ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் சொல்ல முடியும், சின்னதாக சொல்ல முடியாது. ஸோ என்னன்னா, as I said, I'm a dentist. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் செய்கிற வேலை வந்து எல்லாமே பிடிச்சி தான் செய்வேன். பிடிச்சி செஞ்சனால தான் I'm happy doing it. So conscious uncoupling and co-parenting is something that I've always wanted to do, and I've done it. I'm doing it. அது இல்லாமல் Dexter Burgers, I run my own food brand. We've got I co-founded it. I have my partner working with it. So we've got multiple branches and we run that as well. அது மட்டும் இல்லாமல் I've been an investor for a very long time. I'm a mother to a teenager, which is like full time for me. இதெல்லாம் பண்ணிட்டு I have my own personal. நான் ரொம்ப வைல்ட் லைஃப் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ கோ ஆன் வெக்கேஷன்ஸ் அண்ட் ஐ கோ ஃபார் லாங் செல்ஃப் ட்ரைவ்ஸ் அண்ட் ஐ டூ ஆல் தட். ஐ லவ் எலிஃபென்ட்ஸ். ஸோ ஐ லைக் கோயிங் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் எலிஃபென்ட்ஸ். என்னால் இவ்வளோ ஏன் பண்ண முடியுது அப்படின்னா எல்லாம் சொன்னால் ஓ யூ ஆர் அ வெரி குட் மல்டி டாஸ்கர் அப்படிம்பாங்க. ப்ளீஸ் டோன்ட் டேக் தட் ஆஸ் அ காம்ப்ளிமெண்ட். தட் இஸ் ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு டெல் அஸ். எல்லா விமனுக்கும் சொல்கிறது, யாராவது வந்து ஐயோ நீ எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுற, செம்மையாக பண்ணுற, உன்ன மாதிரி ஒரு மல்டி டாஸ்கர் சொன்னா டோன்ட் யூ எவர் லிசன் டு தட் பர்சன். You are not that. Never ever do that. That will only wear you down. உன்னை டயர்ட் ஆக்கும். உன்னை வந்து உனக்கு உள்ளுக்குள்ளே ஒன்று அறியாமல் ஒரு போதையை கொடுத்து உன்னை மாற்றிடும். Don't do that. I have been that. I understood that no, being a multitasker is the worst thing that I can do to myself. So what I do is I simply one task at a time. I take one thing, I finish it off, and then I move on to the next, whatever it is. So I have my timings. Like now, what I have designed my life in such a way that everything is in and around. So my clinic is there, and then my shop, my head office for my food brand is also there. So idu ellathiyum pakkathile vechiruken, and I stay very close to it. And in payanoda school and the pakkatha nearby, I had to compromise a lot of things for that. But I took a conscious decision in designing my life in such a way that எனக்கு அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கக்கூடாது. அது 11 மணிக்கு தான் நான் இன்றைக்கி கடையை சாத்திட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலுமே நான் பீஸ்ஃபுல்லாக அந்த 11 o'clock முடிச்சு அந்த பீஸ்ஃபுல்லாக அந்த நைட்டில் நடந்து என்னால் வீட்டுக்கு போக முடியும். அந்த மாதிரி. ஸோ யூ டிசைன் யுவர் லைஃப் இன் சச் அ வே தட் யூ டோன்ட் ஹவ் சோ மெனி திங்ஸ் கோயிங் ஆன் இன் யுவர் லைஃப் அட் த சேம் டைம். சூப்பராக சொன்னீங்க. ஆக்சுவலி நானுமே அதை கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பீயிங் அ மல்டி டாஸ்கர், ஐ வாண்ட் டு டூ எவ்ரி திங். ஆனால் அதில் எது நான் மாஸ்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. நான் எதில் வந்து பெஸ்ட் அப்படின்னா எனக்கு சொல்லவே தெரியாது. ஆனால் ஐ ஃபெல்ட் லைக் சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு டிஎன்ஏ இருக்குமோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறதோ தெரியாது. நீ பெஸ்ட்டாக இருக்கணும், நீ பெஸ்ட்டாக இருக்கணும், அதனால நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். பட் எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் தெரியாது. அது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாகவே இருக்காது. ஆமாம். So I feel like sometimes if you want to take rest, please take rest. Sometimes if your body says like please sleep. நான் எல்லா நேரமும் ரெஸ்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை. பெரிய பீன் பேக் போட்டு வச்சிருப்பேன். எல்லாருக்குமே இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிவன். யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் அதில் படுத்து ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு ஆஸ்க் எனிவன்ஸ் பெர்மிஷன் ஃபார் தட் ஹேஸ் டு பி தேர். ஏன்னா எவ்ரி ஒன் நீட்ஸ் தட். அண்ட் ஐ எம் மோர் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் லைக் ரொம்ப இன்க்ளைன் டுவர்ட்ஸ் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு விமன் இன் ஒர்க்கிங். ஸோ எங்களோட டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமன் டீமாக தான் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் தம் அட் டைமில் எல்லாமே பண்ணாதீங்க, கோ டேக் ரெஸ்ட், முடிச்சுட்டு வா, அடுத்து போய் பண்ணலாம், ஒரு டீ குடி, என்னமோ பண்ணு, பட் do it peacefully. எனக்கு ஆக்சுவலி இத்தனை வருஷம் ஆயிருக்கு, லைக் ஒரு 36-37 இயர்ஸ் ஆயிருக்கு. எனக்கு வந்து ஓகே, நீ வந்து சம்டைம்ஸ் வந்து நீ வந்து ஃபெயில் ஆனாலும் ஓகே தான், நீ வந்து பண்ணலனாலும் ஓகே தான். அழகான ஒரு மெல் ராபின்ஸோட ஒரு புக் படித்தேன், லெட் தெம். ஐ ஃபீல் லைக் லெட் தெம். நான் எல்லாரோட விஷயங்களையுமே நான் எடுத்து போட்டுப்பேன். நான் தான் எப்பவுமே அந்த ஒரு எல்டர் டாட்டர் சிண்ட்ரோம் வந்து எனக்கு அதிகம், நான் தான் பார்த்துக்கணும். அந்த ஒரு டைமில் ஐ ஃபெல்ட் லைக் நோ, இட்ஸ் ஓகே, ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். நான் ஏன் எல்லா டைமும் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும், ஏன் எல்லா டைமும் நானே எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இட் வில் டேக் சம் டைம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம
எல்லாத்தையும் லேர்ன் பண்ணணும் அவசியம், சம்டைம் அன்லேர்ன் பண்ணுறதும் நம்மளுக்கு நல்லது தான், சம்டைம்ஸ் சில விஷயங்கள் அப்படியே இருக்கிறதும் நல்லது தான். எல்லாத்தையும் நம்ம ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆஸ் யூ பியூட்டிஃபுல்லி சேட், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. என்னாலையும் அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. மல்டி டாஸ்கராக இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக சில பேர் சொல்லுவாங்க ஐம் மல்டி டாஸ்கர் அப்படின்னு. ஆனால் அது உங்கள் லைஃப்பை வந்து ஆக்சுவலி நிறைய விஷயங்களை வந்து அது இதே மல்டி டாஸ்கர் பர்சன்ஸ் எஸ்பெஷலி விமன் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பேர்டனையும் தூக்கி யாருமே வைக்கலாம், தூக்கி தலை இங்கே வச்சுப்பாங்க. ஆமாம், ஷோல்டர்ஸே இறங்கி போய் நிறைய சொல்லுவேன் உங்களுக்கு இங்கே வலிக்குமே. ஆமாம், அது வந்து ஃபிசிக்கல் வலிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் யூ ரிமூவ் ஆல் தட் பர்டன் ஃப்ரம் தேர், தென் ஆட்டோமேட்டிக்லி தட் பெயின் வில் கோ டவுன். ஆக்சுவலி மெல் ராபின்ஸ், லீசா நிக்கோல்ஸ் அவங்களோட இதில் ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல், இட் சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். சார் இமேஜின் தெர் இஸ் அ விண்டோ, நாட் ஈவன் அ டோர், ஒரு விண்டோ இருக்குது. You have got space for one person to go at a time. You can cross that and go this way. But you have so many people holding on to you. நீ புடிச்சு எல்லாரையும் இழுத்துட்டு உள்ள போற முடியாது. But what can be done? You first go there, then give your hand for the next person. One by one you take, then you will be able to do. That changed my perspective. ஆமால என்ன பண்ணிட்டு இருக்கோம், 10 பேரை கையில பிடிச்சிட்டு எல்லாருமே அது உள்ள போகணும்னா எப்படி முடியும்? We cannot do that. So that's also something that we can tell to everyone. சூப்பர். அது நான் கோச்சிங்கோட நான் ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் ஒன்ஸ் கோச்சஸ் எப்படி உருவாகுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தே க்ரோ த்ரூ சம்திங், தே கெட் இன் டு த பெயின், தே ஒர்க் ஆன் தட் பெயின் அண்ட் தென் தே கம் அவுட் ஆஃப் தட் அண்ட் ஒருத்தராக அவங்க அழகாக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாரையும் சால்வ் பண்ணோம், எல்லாருக்கும் நம்ம ஆன்சர் பண்ணோன்றது இல்லாமல் ஒரு கோச்சாக உருவாகும் போது கோச் எனி உமன் ஆண்டர்பிரனர் எனி ஒன் லைக் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து அவங்க வெளியில் வந்து அதை மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி யோசிக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்து ஃபார் எனக்கு உங்களோட டைம் கொடுத்து நீங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நான் எனக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ஆத்தென்டிக்காக அந்த ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். You have been always inspiring, and I am a very big fan of the work that you do. Like I have seen you from I've always thought like, see, when she can do, I can also do. So you are one such person, and we owe to Pooja. Pooja is like something beautiful, magic that has happened to us. But அது சொல்லணும்னா உங்களை பார்த்து நான் when you called, I was like, no, I am definitely going for this because you are one major reason who's been influencing me to get out and do what I'm doing right now. So thank you so much, and it's been an absolute honor for me to be here, and it's always a pleasure talking to you. Thank you. I feel so grateful. நீங்கள் வந்து அது சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And that's what we do. And இன்னும் நீங்கள் நிறைய பேர் லைஃப்பை நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக மாற்றணும், நீங்கள் பண்ணுற விஷயங்களை இன்னும் வந்து நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நானுமே உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. Thank you so much.